சேவிச்சாலே பாதகங்கள்லாம் போயிடும். பரமனுடைய அடி காட்டும் அப்படின்னா பெருமாள் இடத்துல கொண்டு போய் திருவடியில் கொண்டு போய் விடுற வரைக்கும் பண்ணிடுமா. பரமனடி காட்டும். இது எப்பேற்பட்டதுன்னா வேதம் அனைத்துக்கும் வித்தாகும். வேதத்தினுடையதான உபபிரமணம் தானே. அதனால தான் அதுலேருந்தே வேதத்திலேருந்தே சில நிர்வாகம் பண்ணி இதுக்கு தாற்பயத்தை எடுக்கிறார் திருப்பாவைக்கு. வேதம் அனைத்துக்கும் வித்தாகும். அதனால் அப்படிப்பட்டதான ஒரு விஷயத்தை இங்கே ஆண்டால் கிள்ளி களைந்தானே. ராவணனுடைய தலையை சர்வசாதாரணமாக அனாயாசமாக பதம் பண்ணதை சொல்கிற கிள்ளி களைந்தானே. கீர்த்திமை பாடி போய் கீர்த்திமை பாடணும். பெருமாளை பற்றி புகழறது, அவனை பற்றி பாடுறது. பாதேயம் புண்டரீ காட்சம் நாம சங்கீர்த்தனாமிருத்தம் அப்படின்னு யார் மகா ஆச்சாரியால் வெளியில் போகிறச்சே நீங்கள் போகும்பொழுதெல்லாம் இப்போ ராமானுஜர் எடுத்துட்டோம்னா வீதி பிரதட்சணம் பண்ணார்னா திருப்பாவை சொல்லிகிட்டே தான் வீதி பிரதட்சணம் பண்ணுவார். அப்போ திருநாம சங்கீர்த்தனம் அப்படி பண்ணிகிட்டே ஒரு சமயத்தில் வரும்பொழுது பெரிய நம்பிகளுடைய திருமாளிகை வந்துடுறது. கீழே சித்திரை வீதியில் பெரிய நம்பிகளுடைய தேர்மூட்டிக்கு பக்கத்தில் பெரிய நம்பிகள் திருமாளிகை வந்துடுறது. அங்கே வந்த உடனே பெரிய நம்பிகளுடைய திருக்குமாரத்தி அத்துழாயி வெளியில் வரவும் அந்த அத்துழாயை பார்த்து அவளுடைய ஆபரணங்களை பார்த்து நெத்தியில் திலகம் ரொம்ப அப்படியே ஒரு மகாலட்சுமி மாதிரி திருவுருவத்தில் இருந்த உடனே மயங்கி கீழே விழுந்துட்டார். உடனே இந்த மாதிரி அண்ணா கோயில் அண்ணன் மயங்கி விழுந்துட்டாருன்னு அந்த குழந்தை போய் அவள் அப்பாவை பெரிய நம்பிகளை கூட்டின்னு வர, அதுக்கப்புறமா அவரை நிதானப்படுத்தி அவருக்கு தீர்த்தமெல்லாம் முகத்தை தெளிச்சோடனே அப்போ பெரிய நம்பிகள் கேட்டாரா, இந்த இடத்துல நீர் இவளை பார்த்த உடனே மயங்கி விழுந்தீரே குந்துமதகளிட்டு அனுபவமோன்னு கேட்டாலும். குந்துமதகளிற்றின் பாசுரத்தில் புருஷகார போதை நப்பினையே ஏகதேசம் பாடுற ஆண்டாள். அதனால் ஆண்டாள் எப்படி இருக்கான்னா, ஆண்டாள் கை நிறைய வளையல் சாத்திட்டு இருக்கா, மங்கள திரவியங்களை பூசிட்டு இருக்கா, சுகந்தம் வீசுறது, கேசத்தில் ஆச்சரியமான சுகந்தம் வீசக்கூடிய புஷ்பத்தை வச்சுட்டு இருக்கா, மங்கள தேவதையாக இருக்கா. அவள் தான் நப்பின்னைன்னு நினச்சிட்டு மூர்ச்சியாகி கீழே விழுந்துட்டாராம். அந்த மாதிரி பாத்தேயம் புண்டரிய காட்சம். நாரதர் ஒரு சமயம் நாரதர் பெருமாளை பார்த்து கேட்டார், உங்களை போய் 2-3 இடத்துல தேடினேன்னு நீங்கள் இங்கே நிற்கிறேன்னு கேட்டார். அவர் ஒரு பஜனை மடத்தில் இந்த திருநாம சங்கீர்த்தனம் பண்ணுற இடத்துல நின்று இருந்தார் பெருமாள். உடனே பெருமாள் சொன்னாராம், நாகம்பசாமி வைகுண்டே நயோகி ஹிருதயேரவம் மத்பக்தாக யத்ர காயந்தி தத்ர திஷ்டாமி நாரத. நாகம்பசாமி வைகுண்டே, நான் வைகுண்டத்தில் இருக்க மாட்டேன். யோகி ஹிருதயே ரவோ, யோகியுடைய ஹிருதயத்தில் இருப்பேன் நினைச்சிட்டு இருக்காது. எப்போ பார்த்தாலும் யோகியுடைய ஹிருதயத்தில் இருக்க மாட்டேன். மத்பக்தாக யத்ர காயந்தி, எவனொத்தன் என்னுடையதான புகழ கீர்த்தியை பாடுறானோ அவன் அந்த கீர்த்தியை கேட்டு பக்கத்தில் பாகவதாவோட நான் குழுவில் இருப்பேன் அப்படிங்கிறாராம். அதான் பக்தாக எத்திர காயந்தி தத்திர திஷ்டாமி, நான் அங்கே நின்றுட்டு கேட்டுட்டு இருப்பேன்றாரோ. ஏன்னா பகவானை பற்றி பாடினா அவன் நின்றுட்டு கேட்குறாரோ, ஆடினா அவரும் சேர்ந்து ஆடுவார். அப்படிப்பட்டதான கீர்த்திமை பாடி போய் விரோதிகள் கூட திருமங்கை ஆழ்வார் பாசுரம் பண்றாரு. விரோதிகள் கூட கூத்தாடுறாரா பெருமாளுடையதான வலிமையை சொல்லி. ஏத்துகின்றோம் நாத்தழும்ப ராமன் திருநாமோ சோத்த நம்பி சுக்ரீவா உம்மை தொழுகின்றோம் வார்த்தை பேசீர் எம்மை உங்கள் வானரம் கொல்லாமே கூத்தரு போல ஆடுகின்றோம் குடமணி தூரமே அப்படின்னு. குழமணி தூரம்னு எல்லாரும் அந்த பெருமாளுடைய வெற்றியை நினைச்சு இது பண்றாலும் சந்தோஷப்பட்டு குதூகலமாக குதிக்கிறாங்கிற. அதனால இங்கே கேட்கும் பொழுது புள்ளின்பாய் கீண்டானை பொல்லாவரக்கதை கிள்ளி கலைந்தானே கீர்த்திமை பாடி போய் அப்படின்னு இந்த கீர்த்திமை பாட வேண்டாமாமா, எழுந்து வா அப்படின்னு அழைக்கிற ஆண்டாள். உடனே உள்ள இருக்கிறவ கேட்கிறா, இன்னும் பிள்ளைகள் எல்லாரும் நீங்கெல்லாம் வந்திருக்கே, மீதி பேர்லாம் ஆண்டாள் சொல்ற, மீதி பேர்லாம் பாவைக்கிழம்னு ஒரு இடம் இருக்கு, நோம்பு நோர்க்கத்துக்குன்னு ஒரு இடம் இருக்கு, எல்லாரும் அங்கே போயாச்சு. பாவைக்கிழம் புக்காள். பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிட்டு. பிள்ளைகள் எல்லாரும் பாவை களத்துக்கு வேண்டாம். அதனால நீ உங்களுக்காக நான் ஒண்டிதான் திரும்பி வந்தேன் உன்னை அழைச்சிட்டு போனமேங்கிறதுக்காக. அதனால நீ வந்துரு அப்படின்னா. பாவைக்களம் தான் என்னங்கிற இங்க வியாக்கியானத்தில் அனுபவிக்கிறா. நெற்களம் பொற்களம் என்னமா போல பாவைக்களம். நெற்களம்னா நெல்லை கொட்டி சேமிக்கக்கூடிய இடம் ஒன்று உண்டோ இல்லையோ, அது மாதிரி பொற்களம்னா பொன்களை போர்